வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி டேபிள் வாஷ்பேஷன் ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீட்டில் ஃப்ளம்பிங் வேலைலாம் தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாத்ரூம் ஃபிட்டிங் தான் தனித்தனியாக மாற்றத்தை போட்டிருக்கேன். இங்கே தான் வாஷ்பேஷன் வருது. அவங்க முன்னாடி இந்த கார்னர் வாஷ்பேஷன் தான் இங்கே சொன்னாங்க நார்மலு. இப்போ டேபிள் வாஷ்பேஷனை கிஃப்ட் பண்ணியிருக்கிறதுனால 2 வாஷ்பேஷன் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் டைப் கீழே சப்போர்ட்டு கொடுத்துட்டு நம்ம பாருங்கள் சென்டரில் செட் பண்ணியிருக்கலாம். முன்னாடியே டேபிள் வாஷ்பேஷனை அளவு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சு இருந்ததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஃபிட்டிங்கும் மாட்டுறோம். இப்போ கீழே சப்போர்ட்டு ப்ளஸ் அந்த 4 கார்னர் சப்போர்ட்டு ஆங்கிள் வால்வு எல்லாம் முறுக்கிட்டு நம்ம செட் பண்ணி வச்சு இது டேபிள் மேலேயே உட்காந்துரும் பேசினேன். கீழே 2 ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கு மேலே வெளியில் தெரியாமல் சப்போர்ட்டுக்கு எல்லாம் இங்கே மாரி கொடுத்துருக்காங்க. இதில் செரா டேப்பு செரா ஃபிட்டிங்னா அப்படியே இருக்குது பேசினேன். இது கார்னர்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ டேபிள் வாஷ்பேஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் இதுலேயும் அதேமாரி தான் ஒரு சென்ட்ரு வாஷ்பேஷன் நார்மல் வாஷ்பேஷன் கேட்டாங்க. இப்போ டேபிள் வாஷ்பேஷன் மாடலே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஆங்கிள் வால்வு எல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும். இந்த வாஷ்பேஷனாக இங்கே வருது, கொஞ்சம் மினி வாஷ்பேஷன் தான் இது. இதில் ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. இதில் போல்ட் நட்டு டைப் இருக்கும், சில இதில் போல்ட் நட்டு இருக்காது, ஸ்டாண்ட்லேயே உட்கார மாரி இருக்கும். இந்த லைட்டுக்கு சென்றாக பேஷன் இருக்கிற மாரி பார்த்துக்க வேண்டியது. அது மார்க் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இதில் பேஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். பேஷனை செட் பண்ணிட்டு போல்ட் நட்டு போட்டு செட் பண்ணிவிட்டு கீழே சும்மா அழகு இதுக்காக தான் செட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ போல்ட் நட்டு நார்மல் வாஷ்பேஷன் மாரி இருக்கும். இப்போ இதில் மார்க் பண்ணி நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக டேப்பையும் முறுக்காச்சு. நம்ம கீழே உள்ளது மட்டும் மார்க் பண்ணி நம்ம கொஞ்சம் வெட்டிக்கிட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா டேபிள் வாஷ்பேஷன் அளவு முன்னாடியே கொடுக்கணும். நம்மளுக்கு ஃபிட்டிங் வைக்கிறப்ப எந்த அளவுன்னு கொடுத்தா அதுக்கேற்ற மாரி நம்ம ஆங்கிள் வால்வு வேஸ்ட்டு லைன் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் இந்த கேப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம். அதில் ஃப்ளேவுள்ள குவாலிட்டி அதில் இருக்காது. நம்ம 4 ஸ்க்ரூ போட்டுட்டு நம்ம அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி முறுக்கிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முறுக்கியாச்சு. அந்த 4 ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக சப்போர்ட்டுக்கு பண்ணி கொடுத்தாச்சு, உள்ளார முறுக்கியாச்சு. இதில் 4 ஸ்க்ரூ சப்போர்ட்லாம் கிடைக்கும். சும்மா ஃபினிஷிங்காக இருக்கும், வேஸ்ட் ஹோஸ் தெரியாமல் ப்ளஸ் ஏதாச்சும் ஜாமான் வச்சுக்கலாம். இது மற்றபடி ஹைட்டு எல்லாம் கீழேருந்து கரெக்டாக எப்பயும் வைக்கிற மாரி 2.25 அடியிலேருந்து 3 அடி வச்சுக்கலாம். இந்த லைட்டு செட் பண்ண வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா நம்ம லீக்கேஜ் இருக்குதான்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனால நல்ல ப்ரெஷராக இருக்குது. இந்த ஃபிட்டிங்னால் தனித்தனியாக மாட்டினது வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் நான். அது போய் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஹாலில் உள்ள வாஷ்பேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன், அதனால தான் இப்போ இடைஞ்சலாக இருக்குது. வேஸ்ட் லைன் பைப் லைன் மட்டும் லைட்டாக வாட்டம் இல்லாமல் இருக்குது சரியாக. ஏன்னா அதே ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹோல்ஸை இறக்கி போடுற மாரி இருக்குது. ஏன்னா இதில் கார்னர் தான் சொன்னாங்க. நம்ம இப்போ இந்த ஜன்னல் மட்டத்துக்காக வைக்கிற மாரி ஆகிட்டு கொஞ்சம் ஹைட்டு ஏற்றுனா ஜன்னல் மட்டத்துக்கு ஹைட்டு ஏற்றுற மாரி இருக்குது. மற்றபடி எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே டேபிள் வாஷ்பேஷன் வைக்க மாரி ஐடியா இருந்துச்சுன்னா முன்னாடியே ப்ளம்பிங் வேலை பார்க்குறப்ப சொல்லிடணும் கஸ்டமர்கிட்ட, நம்மள்கிட்ட சொல்லிடணும் கஸ்டமர். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.